வணக்கம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? கிரகங்களால் ஏதாவது நன்மை உண்டா? கிரகத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன? இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். மீனம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்குன்னு சொந்தமாக இடம் இல்லை, மனை இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, பெருசாக வீட்டு உபயோகப் பொருட்கள் இல்லைங்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமானா கிடைக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, அல்லது லைஃப்பில் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க. இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானை இப்போ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. இறைவன் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார், அல்லது யார் மூலமாக அந்த பிரச்சனையுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் நன்மை இதுவும் உண்டு. குறிப்பாக வேலை நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். அத்தனை விதமான யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கள நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணுங்கள். பார்ட் டைமாவா, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் சுக்கிரன் ஒரு பக்கம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் என்பது வெற்றியை சொல்லக்கூடிய இடம். அதெல்லாம் தேடுதல் எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது, எப்போ விற்கும்னு தெரியல, எப்படி விற்கும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகளையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு, அவர் சூரியன் சாரத்தில், ராகு சாரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே கல்வி ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் கல்வியில் பிரேக் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, குரு 12ஆம் இடத்தை பார்க்குற உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா தேருமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் விவசாயத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது விவசாயத்தில் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், விவசாயம் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் குறைவாக இருக்குது. இந்த மாதம் என்னுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 4ஆம் இடத்துல, அப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் வேலையை பற்றிய பயம், ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய், கேது கலந்து இருக்காங்க. இந்த கேது பகவான் சூரியன் சாரத்தில் இருக்கார். செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்தில் சூரியனோட தொடர்பு கொள்கிற இந்த சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேயே 5ஆம் இடத்துலேயே கலந்து இருக்காங்க.
4 அப்படின்னாலே வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பதவி பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு மனம் என்பது திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்குது. இன்னொரு பக்கம் சூரியன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பக்கம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம், ஒரு பீதி. இந்த வேலை பார்ப்போமா அல்லது விட்டுருமா, அல்லது வேலை போயிடுமா அல்லது இருக்குமா, வேலை ஸ்டாண்டர்டாக இருக்குமாங்கிற மாதிரியான இடம் தெரியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பம் இருக்குது. இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது வேலை இருக்குது, வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது, வேலை எப்போ வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 3மே இருக்குது. ஒருவேளை நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது ஒரு வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனி ப்ரைவேட் செக்டார் ஆர் ப்ரைவேட் கம்பெனி ஆர் ஃபிட்டட் கன்சர்னில் இருந்தவங்க உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன் வரல அப்படின்னு நினைக்காதீங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவ் வரலன்னு நினைக்காதீங்க. ஜாப் இருக்காத மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் மற்றவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுறதை காட்டும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஆக பிஸ்னஸில் பெருசாக லாபத்தை சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள் இந்த மாதம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸில் நீங்கள் யாருக்கா பெருசாக கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த பணம் வருமா அப்படின்னா வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டங்கள் இந்த மாதத்தில் பிஸ்னஸில் இருக்குது. ஆக பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது, ரொம்ப நாளாக உங்களுடைய அந்தஸ்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடும். இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பெருசாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு நடக்கும். நான் பெருசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கான்னா அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இதே தான் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும். இந்த மாதம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரியறது, அவர்களை விட்டு உங்களை பிரியறது, இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா, அது விட்டதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எய்ம் பண்ணாதீங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சுமார். ஆக பெருசாக எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 12ல் ராகு, தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்து உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், இது எல்லாமே ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே கட்டுப்படாது. அதனால நீங்கள் அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் இருந்தாலும் மீண்டு வருவதற்கு இறையருள் அதிகப்படுத்துங்க. துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தருடைய ஜீவ சமாதி போங்க. எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா கும்பிடுங்க. எங்கெல்லாம் விநாயகருடைய சகோதரர் முருகன் பெருமான் இருக்காரோ இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், சுயதொழிலில் இருக்கக்கூடிய தன்மைகள் குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா, இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது பெரிய நன்மைகள் உண்டா? கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா?
இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா? இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். சிம்மம் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். முதல்ல 11ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம அத்தனை பேருக்கும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உண்டு. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிலச்சி நிற்குதுன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக 12ஆம் இடம் நீங்கள் எதுலையாவது ஒன்று முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அல்லது தேவையற்ற விரயங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் அப்பா இருக்காரோ அப்பாவால் நமக்கு செலவினங்கள் அல்லது அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், இது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது? சம்பாத்தியம் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உழைப்பு அதிகம், வருமாய் அதுக்கு தகுந்த மாதிரி சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அத்தனை விதமான கம்யூனிகேஷன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு, மீடியேட்டர்லாம் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க பிளானிங்கை பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவார். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சனி இனிமேல் 2 வருஷத்துக்கு அங்கே தான் உங்களுக்கு இருக்க போகிறேன்னா 2 வருஷம் 2 மாதத்துக்கு. அதை பற்றி நீங்கள் நினச்சிங்களா ஒரு வேலையும் பண்ண முடியாது. பட் மற்ற கிரகங்கள் நமக்கு துணை இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருப்பாங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லவ் சக்ஸஸ் ஆகாமல் அப்புறம் எதிர்பாராத அஃபேர் இருக்குது. இது இந்த மாதத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை உங்களோட 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறேன். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள், அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, தெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம். ஸோ வேலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் எனி அதர் ரெஃபியூட்டரில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த வேலையை பார்ப்போமா அல்லது விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், அல்லது வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வேலையில் இம்பீச்மெண்ட் தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன் வரலைன்னு ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரிகர்ஸோ
எதுவுமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எனக்கு பெர்மனெண்ட் ஜாப்னு யாரும் நினச்சிருந்துடாதீங்க. வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நோயினுடைய தன்மை குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், நோய் அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தாராளமாக பண்ணுங்கள். ஏதோ தொழில், எந்த தொழில் பண்ணாலும் அதில் லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான மாதமாக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்தால் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். பெரிய லெவலில் நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, பெருசாக புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம், வருமானம் இருக்குது. பெருசாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் சேல்ஸு முன்னேற்றம் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுங்க, ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி, யாருக்காக பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெருசாக யாருக்கும் பெரிய லெவலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கட்டும், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்து, புகழ் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அடைக்க வாசிங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் நரசிம்மரை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான். இவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய மூவ் இருக்கும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கார். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ஆக இந்த மாதத்தில் உங்களை அறியாத ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துகிட்டே இருக்குது.
இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. பட் அதுக்காக செலவுகளும் உங்களுக்கு இருக்கும், அல்லது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அவரால் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அல்லது வருமானத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நடக்காத சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையினால நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்கிறார். ஆக சனி பகவான் பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை, உடல் உழைப்பு சார்ந்த ஜாப் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, நல்லதொரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சனி பகவானால் வேலை உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே திருப்தியற்ற ஒரு மனநிலை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒர்க் இருக்குது, ஒர்க்கில் நிறைய ப்ரெஷரைஸ் இருக்குது, ஒர்க்கில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. அப்படியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது. அதுக்காக வேலை இல்லாமல் போகாது, வருமானம் இல்லாமல் போகாது, சம்பாத்தியம் இல்லாமல் போகாது. எல்லா பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கும். ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக வச்சுங்க. இந்த மாதத்தில் எதிர்பாராத நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எகைன் அண்ட் எகைன் எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நீங்கள் பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்புகள், தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறது இல்லை. பட் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம், வருமானம் இருக்குது. அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை பார்ப்பதற்கான, சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். இந்த மாதம் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. இந்த மாதம் என்ன பிரச்சனை, நமக்கு ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அடி வயிற்றில் பிரச்சனைகள், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நீரோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். ஸோ அதனால் இந்த காலங்களில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இம்யூனிட்டி குறைவாக இருக்குது. அதனால் சின்ன பிரச்சனைலாம் உடலில் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு பெரிய லெவலில் லோன் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. என்ன பண்ணணுமோ யூக வணிகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் மெயினாக கும்பிட்டு வாங்க. எங்கெல்லாம் நவகிரகத்தில் சனி பகவான் இருப்பார், சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் அவரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? கிரகங்களால் ஏதாவது நன்மை உண்டா? கிரகத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிபாடு என்ன? இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும், உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். இது உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம். அது இல்லாமல் சூரியனும் அங்கே தான் இருக்கார். இது அத்தனையுமே உங்களுக்கு பெரிய லெவலில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறை அனுகூலத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது, பண வரவு போக்குவரத்துகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது, ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். சூரிய பகவானும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடம் அப்படின்னாலே பண வரவுன்னு அர்த்தம். ஆக இந்த இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பல புழக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள் இது வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், கேது பகவானும் அங்கே தான் இருக்கார். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதம் வருதுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அதுதான் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இதுதான் 3ஆம் இடம். ஆக இந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பிளானிங், அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க.
அது இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் வேண்டாம். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, அது போதுமானது. அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். லைஃப்பில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நிறைவேறல, ஆசைப்படுறது நடக்கலை அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் இந்த மாதம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு கட்டுறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. அல்லது கட்டின வீடு வாங்க வேண்டிய காலம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள். அது மட்டும் இல்லை, இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக வேலை இருக்குது, ஜாப் இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம், ப்ரமோஷனோ எதிர்பார்ப்போம், அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்ப்போம். இது வருமானா வரும். அது மட்டும் இல்லை, வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இந்த மாதம் இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு அல்லது இன்சென்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதோட நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தால். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்கு டிஸ்பியூட் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகளை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக ஒரு நல்ல லேபர், குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்க்குறேன், எனக்கு நல்ல லேபர் செட் ஆகலை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஜாப்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருங்க. இந்த மாதம் பரவாயில்ல. அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குற. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குது, பரவாயில்லை. ஏதாவது பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், பெருசாக நஷ்டம் இல்லை, பெருசாக லாபம் இல்லை, நார்மலாக இந்த மாதம் இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்க, பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு அல்லது அப்பாவுடைய ஒரு ஆதரவு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், யாரெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், நடக்குமான்னு தெரியல, இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் ஏதாவது உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், லவ்வில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், அதாவது ஒரு
தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு தொழில் முனைவராக தான் இருக்கேன், பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த காலங்களில் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும், தொழில் இல்லாமல் போகாது. இந்த மாதம் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது. வாழ்க்கையில் குடும்பத்தில் இது வரைக்கும் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டு. நீங்களும் எதிர்பாராத அந்த சுப நிகழ்ச்சிகளில் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இது இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்ற ஈடுபாடு இருக்குது. பெருசாக இந்த மதம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யுக வணிகங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடை இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க. குறிப்பாக பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, ஏதாவது கிரகங்களாக நமக்கு துன்பங்கள் உண்டா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிபாடுகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12 இருந்தவர் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது நான் துணிமணிகள் வாங்கணும்னு நினச்சவங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பெரிய பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தான் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு சும்மா கேட்டு போகிறத காட்டிலும் எந்தெந்த காலங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த காலங்களில் நம்ம பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. ஸோ நல்ல காலங்கள் வரும்போது நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது.
அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறனால எப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதுவும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் லக்னாதிபதி தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அப்படி பார்க்குற போது ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சரி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அல்லது நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள். ஸோ உங்களுடைய வேலையை பற்றிய ஒரு பயத்திலே வச்சுருப்பார். வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் வேலையிலிருந்து இது அத்தனையும் இருக்குது. அல்லது லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள். இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்வாங்க. ஒரு பக்கம் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு, வேலையை எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் குரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த 2 பலன்களும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி நான் சொன்னக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் சகலமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக நீங்கள் இல்லாமல் ரொட்டீனாக என்ன பிஸ்னஸ் நடக்குதோ அது மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் அது விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம். ஸோ அது நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நான் பெருசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவாராக வரணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ 2மே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கு, ஆல்ரெடி நான் தொழில் முனைவாராக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்
நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக விட்டலை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ, கலைகள் 64, எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியலில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க. புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தையும் குருவும் சனியும் பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதுலேயும் குரு சரி பார்வை. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சளித்தொலைகள், ஆஸ்மா, ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதுங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்கள் இருந்தால் ஜீவ சமாதி போங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா? ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் உண்டா? இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள்வதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணுற இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வருவார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றாரோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. மெயினாக இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்குங்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. எதிர்பாராத செலவினங்கள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக அந்த செலவினங்கள் யாரால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளாம் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது. எப்போ முயற்சி பண்ணணும்? இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேட்டானால் கூட பின்னாடி காரியம் நடக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்பயுமே சனி பார்த்தாலே காலதாமதம் லேட்டாகும். ஆனாலும் நீங்கள் திரும்ப எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறையா இருக்குது. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் நீங்கள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத பயணம். இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அதனால் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். சனி பகவான் பார்க்குறல்ல, சரியான தூக்கம், சரியான சாப்பாடு இல்லாத காலகட்டங்கள் இருக்கும். இதையெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் புதன் இருக்கார். புதன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம், சிந்தனை, முயற்சி, சக்ஸஸ் இது அத்தனையுமே அதான். ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ரொம்ப அளந்து பேசுங்க. இந்த மாதம் வார்த்தைகளுடைய தன்மையை
கவனமாக விடுங்க. இல்லைன்னா பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள், அதனால் போராட்டங்கள், மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். யாருக்கெல்லாம் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த லாபம் இருக்கான்னா இந்த மாதம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாதம் இதே தான் நிலவரம். பட் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்க்குறார். இன்னொரு பக்கம் சனி பகவானும் பார்க்குறார். 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த பார்வை ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். யாரெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல, வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், ரொம்ப பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை பரவாயில்ல. வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்சென்டிவோ போனஸோ இல்லைனாலும் கூட வேலை இருக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு சனி 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. குரு ராகுவோட தொடர்பு கொள்கிறார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா, வேலையில் ஒர்க்கு ப்ரெஷரைஸ் இருக்கிறது, டார்ச்சர், சக தொழிலாளர்கள், சுப்பீரியர் அத்தனை பேராலும், அதனால் வேலையில் நமக்கு ப்ராப்ளம். இது இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. சுமாராக இருக்குன்னா லாபம் இருக்குது, பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல, தடை. அதுக்காக நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் லாபத்தை அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை 2மே கலந்து இருக்குது. இன்பம் துன்பம், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், எல்லாமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும், நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கல்வியில் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திரும்ப சொல்கிறதுக்கான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, சூரியன் இதெல்லாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஆய கலைகள் 64 அந்த கலைகளில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியம், புகழ், அந்தஸ்து அத்தனையும் கூடும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.
இந்த நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. குருவும் சனியும் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. நல்ல உடம்புல சின்ன பிரச்சனை நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் சித்தர்களை கும்பிடுங்க. எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும். வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.